இன்னைக்கு டைட்டில் வந்து விசுவாசம், ஃபெய்த், விசுவாசம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 48 வசனம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 48 வசனம். அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். ஆமென். ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு டெஸ்டிமோனி எல்லாம் பார்க்கும்போது பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. சலீம் சொன்னது கேட்கும் பொழுது எனக்கு கண்ணில் கண்ணீரே வந்துருச்சு. அந்த கயிறை போட்டு தேவன் அந்த வண்டி அப்படி இழுத்து பிடிச்சிருக்காருன்னும் போது பெரிய ஆச்சரியம் இல்லையா? கேட்கும் பொழுது பெரிய விஷயம்தான். சிஸ்டர் சொன்னது போல் அவங்களோட சாட்சி பாருங்க, 3 மணிக்கு ஜெபிச்சிருக்காங்க, 7 மணிக்கு ஆண்டவர் ரிசல்ட் கொடுத்துட்டாரு. இந்த நம்மளுடைய விசுவாசம் ரொம்ப முக்கியம். நான் இந்த டெஸ்டிமோனியெல்லாம் கேட்கும் பொழுது, நான் இந்த மெசேஜை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரும் பொழுது 1 வாரத்துக்கு முன்னாடியே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஃபெய்த், விசுவாசம், நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது. இங்க தேவன் பாருங்க, அவளை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அடுத்த வசனம், அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, சமாதானத்தோட போ. இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அனுதினம் நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் செய்கிற அதிசயங்கள், அற்புதங்கள் எவ்வளவு ஒரு பெரிய காரியமா இருக்குது இல்லையா? நமக்கு இருதயத்துல ஒரு சமாதானம் வேணும், அது கர்த்தர் மாத்திரம் தான் கொடுக்க முடியும். அது எப்போ? நம்ம அவரை விசுவாசிக்கும் பொழுது இல்லையா? நம்ம அவரை விசுவாசிக்கும் போது நமக்கு சமாதானங்கள். சலீம் சொன்னது போல, என்கிட்ட சென்னைக்கு போகும்போது சொல்லல, அப்ப நான் சொன்னேன், நீ வர்றதுக்காக நான் ஜெபிக்கிறேன், நீ போனதுக்காக நான் ஜெபிக்க மாட்டேன்னு சொன்னேன். அப்ப நான் ஜெபிச்சேன். ஆனா தேவன் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி எனக்கு தெரியாது. தேவன் சலீம் பிரதரை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். பிசாசானவன் என்ன செய்தாலும் அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா தேவனுடைய கரம் மகன் மேல இருக்குது. நம்ம இன்னைக்கு எங்க வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா தேவனுக்கு பயந்து இருக்கும் பொழுது தேவன் நம்மளை சார்ந்து கொள்ளுவார், நம்மளை காப்பாற்றுவார். இது வந்து ஒரு பெரிய ஒரு சாப்டரு விசுவாசம். நான் எடுத்து வச்சேன், பட் டைம் கம்மியா இருக்கனால இந்த ஒரே ஒரு வசனத்துல நான் முடிச்சிடுறேன். ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் டைம் கொடுங்க, 8:15 முடிச்சிடுறேன். சரியா? இங்க பாத்தீங்கன்னா அதே 8ஆம் அதிகாரத்துல 41ஆம் வசனம் படிங்களேன். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையா இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். இங்க அப்பொழுது ஜெப ஆலய தலைவன், யாரு அவரு? ஜெப ஆலய தலைவன். அவருடைய மகள் என்னவா இருக்கிறா? வியாதியா இருக்கிறார். சரியா? மரண அவஸ்தையா இருக்கிறாள். அவளுக்கு ஒரே ஒரு மகள் தான். அவர் எப்படிப்பட்டவரா இருக்காரு? ஜபாலய தலைவனா இருக்கிறாரு, நல்ல சொத்துள்ள மனிதனா இருப்பாரு. அப்போ இங்க பாத்தீங்கன்னா ஏசப்பாவுடைய பாதத்துல வந்து விழுந்து என்ன பண்றாரு? ஆண்டவரே, நீங்க வந்து என்னுடைய மகளை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? இந்த ஜபாலய தலைவன் சொல்றாரு. அதுக்கு ஏசப்பா என்ன பண்றாரு பாருங்க, தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டார். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். இத நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்த, இந்த வசனத்தை ஜாக்கிரதையா நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜபாலய தலைவன் வராரு. அவருடைய மகள் வியாதி படுக்கையில இருக்கிறா, மரண வியாதி படுக்கையில இருக்கிறா. 12 வயசு தான் ஆச்சு, ஒரே மகள். சரியா? அப்போ தன்னுடைய தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? அவருடைய தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? எவரோட, ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய மகள் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னா அவ கூடயே தான் நான் இருக்கேன் இல்லையா? தேவையான எல்லாத்தையும் செய்வோம், என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுவோம். அதுதான் தகப்பனுடைய இருதயமா இருக்கு. இங்கேயும் அதே காரியம் தான் நடக்குது. ஆனா தேவன்
கூட போறாரு. சரி நான் வரேன்னு சொல்லி, ஆனா அங்க பார்க்கும் பொழுது திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்போ என்ன கூட்டம் இருக்கும்னு நினைச்சு பாருங்க. தேவனை பார்க்கணும், அவரை என்ன பண்ணணும், பேசணும், அவர்கிட்ட என்னுடைய கஷ்டத்தை சொல்லணும், என்ன வியாதி குணமாகணும், என் வீட்டுக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி திரளான ஜனங்கள் அவர் என்ன பண்றாங்க, நெருக்குறாங்க. ஆனா ஏசப்பாவுடைய ஃபோக்கஸ் எங்க இருக்குது, எவரோட வீட்டுக்கு போகணும், அந்த மகளை என்ன பண்ணணும், குணமாக்கணும், சொஸ்தமாக்கணும். ஏசப்பா அங்க போயிட்டு இருக்கிறார். வழியில போகும் பொழுது பாத்தீங்கன்னா திரளான ஜனங்கள் வந்து அவரை நெருக்கிறாங்க. 43 படிங்க சிஸ்டர். அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வியாதி உள்ள ஸ்திரீ, அது உங்களுக்கு தெரியும். இந்த வியாதி உள்ள ஸ்திரீ எத்தனை வருஷமா வியாதியா இருக்கிறா, 12 வருஷமா வியாதியில இருக்கிறா. அவளுக்கு அந்த வியாதியில டாக்டர்ஸ்ட போய் பார்க்கறா, ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து பார்க்கறா, குணமே ஆகல. எத்தனை வருஷம், 12 வருஷமா ஒருத்தர் வியாதியில கஷ்டப்படுறாங்க. எல்லா டாக்டர்ஸ்டையும் போய் பார்த்தாச்சு, வியாதி என்ன ஆகல, குணமாகல. அப்போ இந்த திரளான ஜனங்கள் மத்தியில ஒரு பெண் என்ன சொல்றது, வியாதியில இருக்கிற ஒரு மகள் தேவனை போய் பார்க்கணும். அவளுக்கும் ஒரு என்ன இருக்கு, அவளுக்கும் ஒரு தேவை இருக்கு. அது என்ன இருக்குன்னா, அவ குணமாகணும். ஏன்னா 12 வருஷமா இருக்கிறா, இந்த வியாதியில கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. உங்க எல்லாத்துக்குமே தெரியும், அந்த வியாதி வந்துச்சுன்னா நம்மளால தாங்க முடியாது. ஆனா 12 வருஷமா அந்த ஸ்திரீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அப்போ அவளுக்கும் என்னது, தேவன்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வந்தா நான் குணமாகுவேன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில தேவனோடு போய் பார்க்கணும்னு போறா. இவ ஒரு ஸ்திரீ. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன படிக்கிறோம், திரளான ஜனங்கள் ஏசப்பாவை என்ன பண்றாங்க, நெருக்குறாங்க. இந்த கூட்டத்துல நம்ம எப்படி போகிறது, எப்படி போகிறது? அப்போ அடுத்த வசனம் படிங்க சிஸ்டர். இப்போ நல்லா பாருங்க, இந்த ஸ்திரீயோட விசுவாசம், அதாவது அவங்களுக்கு என்ன ஒரு விசுவாசம்னா, ஏசப்பா என்கிட்ட பேச வேண்டாம், ஏசப்பா என்கிட்ட பேச வேண்டாம், ஏசப்பா என்ன தொட வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம், நான் போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டா எனக்கு குணமாகும் சொல்லி யாருக்கு விசுவாசம் இருந்துச்சு, அந்த ஸ்திரீக்கு. அந்த ஸ்திரீக்கு விசுவாசம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட விசுவாசம் தான் கடைசி காலத்துல நமக்கு தேவை. புரியுதா? நம்ம அநேக தேவைகள்ல இருக்கலாம், அநேக தேவைகள்ல நம்ம வந்திருக்கலாம். எங்க சிஸ்டர் சொன்னது போல 3 மணிக்கு அவங்க கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, இரவு முழுவதும் அழுகுறாங்க, ஏசப்பா கிட்ட ஒரு காரியத்தை கேட்கிறாங்க. என்னன்னா, இந்த காரியத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுங்க தேவனே. ஆனா 7 மணிக்கு என்ன ஆகுது, தேவன் வெளிப்படையாய் காட்டி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். காரணம் என்னன்னா, அவங்களுடைய விசுவாசத்தை தேவன் பார்க்கிறார், அவங்களுடைய கண்ணீரை தேவன் பார்க்கிறார். அதே போலதான் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயோட கண்ணீரை தேவன் என்ன பண்றாரு, பார்க்கிறார். 12 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற காரியத்தை தேவனுக்கு தெரியும். ஏன்னா அவர் 30 வருஷமா இந்த பூமியில தான் இருக்கிறாரு. அப்ப 12 வருஷமா அந்த ஸ்திரீ வியாதியில இருக்கும் பொழுது நீங்க நல்லா பாருங்க, தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக அந்த ஸ்திரீ 12 வருஷமா வியாதியில இருக்கிறார். இங்க பார்க்கும் பொழுது நம்மளும் அப்படிதான், நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும், ஏசப்பா நம்மள்ட்ட பேசணும், வார்த்தை மூலியமா பேசணும்ட்டு இல்ல, ஏசப்பா என்னுடைய விசுவாசம் உங்களுடைய அந்த அந்த துணியோட ஓரத்தை நான் தொட்டா நான் சுகமாவாண்டவரேன், என்னுடைய தேவைகள் எனக்கு பூர்த்தி ஆகும். உங்களுடைய தேவைகள் என்னவா இருக்கும், உங்களுடைய பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும், உங்களுடைய பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும். ஆண்டவரே எனக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். எப்படி போகணும், பரிசுத்த ஆவியானவரை பற்றி கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து தேவன் பேசல. என்ன அவர் என்ன சொல்றாருன்னா, சமாதானத்தோட போ இல்லையா? அந்த வசனத்தை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். சரி, அடுத்த வசனத்தை படி. அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவருடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். இங்க பாத்தீங்கன்னா, ஏசப்பாக்கு தொட்டது யாருன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். அவர் ஏன் அந்த கேள்வி கேட்கிறாரு?
அந்த கேள்வி ஏன் கேட்டார்? ஏசப்பாக்கு தொட்டது தெரியும், யாரு தொட்டதுன்னு தெரியும், அப்புறம் ஏன் அந்த கேள்வி கேட்கிறாரு? மத்தவங்களுக்கு தெரியாதுங்கிற இல்ல, அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அவர் வஸ்திரத்திலையும் வல்லமை வெளிப்படுன்றத மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும். சரி, ஓகே, சரி, ஓகே. திருப்பி படிங்க சிஸ்டர், அந்த வசனத்தை சத்தமா படிங்க. அப்பொழுது எல்லாருமே என்ன சொல்றாங்க? எனக்கு தெரியாது, யாரு தொட்டதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா பேதுரு என்ன பண்றாரு பாருங்க. பேதுரு பாருங்க, பேதுரு எப்பொழுதுமே ஒரு முந்திரி கொட்டை. எல்லா விஷயத்திலயும் அவர் என்ன பண்ணுவாரு? முந்திக்குவாரு. ஃபர்ஸ்ட் அவர் தான் போய் எல்லா விஷயத்திலையும் என்ன. அப்போ தேவன் பாத்தீங்கன்னா பேதுரு போய் ஏசப்பா கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே, இப்போ இத்தனை பேர் உங்களை நெருக்கிட்டு இருக்காங்க, நீங்க போய் இப்ப போய் என்ன கேக்குறீங்களே யாருன்னு அப்படின்னு. இப்போ தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அடுத்த வசனம் படிங்க. அதற்கு இயேசு சரி போதும். இங்க பாத்தீங்கன்னா திரளான ஜனங்கள் அவரை நெருக்குறாங்க, சரியா? மத்தவங்க மேல என்ன போல அவருடைய வல்லமை புறப்பட்டு போகல, சரியா? திரளான ஜனங்கள் அவரை நெருக்கின போது என்ன ஆகுல? வல்லமை புறப்பட்டு போல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு விசுவாசம் இல்லை. அவங்களுக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. அடுத்த வசனம் படிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு, திருப்பி படிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு. இப்ப ஆன்சர் கிடைச்சா உங்களுக்கு? என்ன கிடைச்சு சொல்லுங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் இங்க இருக்குதா? ஆண்டவர் என்னை நான் தொட்டதை உணர்ந்திருக்கிறாரு அப்படின்னு. அந்த ஸ்திரீ ஒளிஞ்சிருக்காம அவ வந்து தேவனுடைய சாட்சியை சொல்லும்படி அந்த ஸ்திரீ வெளியில வர்றதுக்காக தேவன் என்ன பண்றாரு? என்னை தொட்டது யாருன்னு கேள்வி கேட்கிறாரு. புரிஞ்சா? சும்மா எல்லாம் கேட்க மாட்டாரு ஏசப்பா. திரளான ஜனங்கள் நெருக்குறாங்க அவரை. அப்ப வல்லமை புறப்பட்டு போகல. ஒரு ஸ்திரீ அவருடைய தொங்கலை தொடும் பொழுது வல்லமை புறப்பட்டு போகுது. அவருக்கு நல்லா தெரியும் தொட்டது யாருன்னு. அந்த ஸ்திரீயே வந்து சொல்லணும்னு சொல்லி தேவன் என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறாங்க. அதுக்குள்ள அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க, நம்ம பேதுருவல என்ன பண்றாங்க? ஆண்டவரே, இத்தனை பேர் நெருக்குறாங்க, என்ன ஆண்டவர் இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறார். ஆனா அந்த ஸ்திரீ ஒளிந்திருக்கவில்லை, மறைக்கப்படவில்லை. அவ ஒளிஞ்சுக்கல, பயப்படல. திரளான கூட்ட ஜனங்கள் இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எத்தனையோ பேரு சாட்சி சொல்றதுக்கு பயப்படுறாங்க. ஆனா சிஸ்டர் இன்னைக்கு வந்து இங்க சாட்சி சொல்லும் போது எனக்கு கண்ணீர் தான் வந்துச்சு. ஏன்னு சொல்லுங்க? நம்ம சொல்ல மாட்டோம், ஏன்னா பயம். ஆனா இந்த ஸ்திரீ பாத்தீங்கன்னா பயப்படல. பெரும் பாடு உள்ள ஸ்திரீ 12 வருஷமா வியாதியில இருக்கிறா. அவ கூட இருந்த அத்தனை பேருக்கு தெரியும் அவ வியாதியஸ்த ஸ்திரீன்னு. அவங்களுக்கு முன்பாக அவ என்ன பண்றா? தேவனுடைய சாட்சி எனக்கு பட்ட என்ன சொல்றது, எனக்கு விடுதலை ஆச்சு இல்லையா, அந்த விடுதலைய தேவனுக்கு முன்பாக ஒரு சாட்சியாக வந்து அவ சொல்றா. இங்க அதை தான் நம்ம கத்துக்கணும். அதாவது தேவன் நமக்கு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நம்ம ஜாக்கிரதையா இருந்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அதனாலதான் தேவன் சொல்றாரு, என்ன தொட்டது யாருன்னு கேட்கிறாரு. ஒரு குவெஸ்டியன் மார்க் ஃபர்ஸ்ட் எப்பொழுதும் வைப்பாரு தேவன். நமக்கு என்ன கேட்பாரு? என்ன தொட்டது யார்? திரளான ஜனங்கள் நெருக்குறாங்க, எல்லாமே தெரியுது. ஆனா ஒரே ஒருத்தர் தொடும்போது அவருடைய வல்லமை புறப்பட்டு போகுது. அந்த ஸ்திரீ குணமாகிறா. இந்த இடத்துல அநேக காரியங்கள் நடந்துட்டே இருக்குது. ஆனா இன்னும் ஒருத்தரை குறிச்சு நம்ம பார்க்கணும். எவரு? அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய மகள் வியாதி படுக்கையில இருக்கிறா, மரண அவஸ்தையா இருக்கிறா. இங்க ஏசப்பா பாத்தீங்கன்னா நெருக்கத்துல என்ன பண்ணிருக்கிறாரு? யார் என்ன தொட்டது கேள்வி கேட்டுக்கிறாரு. அங்க ஒரு டெஸ்டிமோனி சர்வீஸ் நடந்துட்டு இருக்கு. அப்ப அவனுடைய தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கு? இங்க 2 பேர்த்தோட சாட்சியை நீங்க பார்க்கலாம். ஒரு தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்குது. இன்னும் ஒரு ஸ்திரீ 12 வருஷமா இருக்கிற ஒரு ஸ்திரீ வியாதியில இருந்து குணமாயிட்டா. அந்த இடத்துல ஒரு டெஸ்டிமோனி சொல்லிட்டு இருக்காங்க. தேவன் அதை நின்று கேட்டுட்டு இருக்கிறாரு. அப்ப நெருக்கத்துல வந்து என்ன யாரு நெருக்குனதுன்னு கேட்கிறாங்க. அதுக்கும் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. பேதுருக்கிட்ட பேசுறாரு. கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு. அப்ப பக்கத்துல இருந்த அந்த மகளுடைய தகப்பனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கு நீங்க நினைச்சு பாருங்க.
ஆனா என்ன இவரை கூப்பிட்டா சீக்கிரமா வர மாட்டேங்கிறாரு. நம்ம யோசிக்கிறது தானே. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம், டாக்டர் வேற பேஷண்ட் பார்க்க போயிட்டாருன்னா நம்ம மகளை வந்து பார்க்கலன்னா நம்ம என்ன யோசிப்போம், சே இவர் என்ன போயிட்டு இவ்வளவு நேரம் ஆச்சு வரலையே. ஆனா அங்க ஒரு குடும்பத்துல என்ன நடந்துட்டு இருக்கும், வியாதியில இருப்பாங்க, அதை குணமாக்கிட்டு இருப்பாரு டாக்டர். ஆனா நமக்கு தேவை இங்க இருக்குது. ஆனா இங்க அந்த மனுஷனுடைய பொறுமையா பார்த்துட்டு இருக்கிறாரு. என்ன பார்த்துட்டு இருக்கிறாரு, என்னுடைய எப்படியோ இவர் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி. அடுத்த வசனத்தை படிங்களேன். நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து நான் அவரை தொட்டது காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். என்ன சொன்னா, எல்லாத்துக்கும் முன்னாடி அவ வந்து ஏசப்பா செஞ்ச அற்புதத்தை அவ என்ன பண்றா, சாட்சியா சொல்றா. நம்மளுடைய வாழ்க்கையில சாட்சியுள்ள வாழ்க்கையாய் வாழ்றது ரொம்ப முக்கியம். சரியா, நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ அவசியம். சரியா, தேவன் வந்து ஒரு சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில அனுமதிப்பார். சிஸ்டர் வாழ்க்கையில அந்த ஸ்திரீ 12 வருஷமா வியாதியில இருந்தாலும் மோல்டாய் வரா. அந்த 12 வருஷம் பாடுள்ள கஷ்டத்துல இருக்கிறா, எல்லாமே இருக்கிறா. இந்த 12 வருஷத்துக்கு முன்னாடி இவர் அவங்க ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடியே தேவனை குறித்து தெரிஞ்சிருப்பா. கண்டிப்பா தெரிஞ்சிருப்பால, தெரிஞ்சிருக்க மாட்டார். ஏன்னா எல்லா இடத்துலயும் அவர் அற்புதம் அடையாளம் செஞ்சுட்டு என்ன பண்ணிருக்காரு, பெரிய ரிவைவல் நடந்துட்டு இருக்குது. அப்போ பக்கத்து ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ஏசப்பாவை தேடி தரலான்னு ஜனங்கள் வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஸ்திரீ போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பா. ஆனா இல்லை. ஆனா அவளையும் தேடி இங்க 2 பேர்த்துக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, அற்புதத்தை செய்ய பார்க்கிறாரு. ஆனா இது ஃபுல்லாவே இந்த வசனங்கள் முழுவதும் விசுவாசத்துக்கு குறியது. நம்மளுடைய வாழ்க்கையில விசுவாசம் எவ்வளவு முக்கியமானதுன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த வசனம் படிங்க சிஸ்டர். அவர் அவளை பார்த்து மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த வசனம் இல்லையா. மகளே நீ என்ன பண்ணு, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சிச்சது. அதாவது உன்னுடைய விசுவாசம் உன்னை அதுல இருந்து உன்னுடைய பாடுல இருந்து என்ன பண்ணுச்சு, மீட்டுக்கிட்டு இப்ப நீ சமாதானத்தோட போ. தேவனுக்கு தெரியும் அவருடைய இருதயம் முழுவதும் வேதனையா இருந்திருக்கும். ஒரு இடத்துக்கு போக முடியாது. ஏன்னா அந்த நாட்கள்ல ஸ்திரீயானவள் வெளியில வரக்கூடாது, அவ வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். அப்படிப்பட்ட காரியம் நடக்கும் பொழுது அவள் வந்து வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது. அது ஒரு தீட்டா இருக்கு, 12 வருஷமா தீட்டா இருக்கு. ஆனா தேவனுக்கு தெரியும் அவளுக்கு ஒரு சமாதானம் வேணும்னு சொல்லி. அதான் தேவன் சொல்றாரு, நீ சமாதானத்தோட நீ போ. இப்போ நீயே சந்தோஷமா இரு, எங்க வேணாலும் போ, என்ன வேணாலும் பண்ணு. ஆனா சமாதானத்தோட இரு. உங்களுடைய இருதயத்துல என்ன வேணும், ஒரு சமாதானம். எப்போ வரும், உங்களுடைய விசுவாசம் வரும் பொழுது, விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில பெருகி வரும் பொழுது இருதயத்துல ஒரு சமாதானத்தை தேவன் வைப்பார். சரியா, அடுத்த வசனத்தை பாருங்க. பாருங்க, இப்போ வந்து இங்க வந்து பெரிய அற்புதம் நடந்துட்டு இருக்கு, அடையாளங்கள் நடந்துட்டு இருக்கு. ஏசப்பா பேசிட்டு இருக்கிறாரு. அதுக்குள்ள அந்த ஜெபாலய தலைவன் வீட்டுல இருந்து யாரு வந்தாச்சு, வேலைக்காரன் வந்து என்ன சொல்றான், உங்களுடைய மகள் மரிச்சிட்டா, அதனால அவரை நீங்க தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லும் பொழுது அந்த மனிதனுடைய இருதயம் எப்படியா இருந்திருக்கும். ஆண்டவர் முதலே வந்திருந்தா என்னுடைய மகளை காப்பாத்திருக்கலாம். அவர் இங்க நின்று நேரத்தை வீணாக்கிட்டாரு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, டாக்டரு கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா, ஒரு ஹவருக்கு முன்னாடி வந்திருந்தா என்னுடைய மகளை காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் பேசும் பொழுது அடுத்த வசனத்தை பாருங்களேன், தேவன் என்ன சொல்றாருன்னு. இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். என்ன சொல்றாரு ஏசப்பா, பயப்படாத. இவன் யாரு, ஜெப ஆலய தலைவனா இருக்கிறான். அவனுக்கு என்ன சொல்றாரு தேவன், விசுவாசமாயிரு. இங்க அந்த ஸ்திரீக்கும் அதான் சொல்றாரு, இவனுக்கும் அதான் சொல்றாரு. என்னவா இருக்கணும், விசுவாசமாய் இரு. அப்ப என்ன ஆகும், உன் மகள் ரட்சிக்கப்படுவாள். அடுத்த வசனம் படிங்க. படிங்கம்மா படிங்க. அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறொருவரையும் உள்ளே வரவொட்டாமல் எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு, அழாதையுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். சரி, இங்க பாத்தீங்கன்னா அவர் கூட வந்த திரளான ஜனங்கள் இருப்பாங்க. நம்ம அதான் பாக்குறோம் இல்லையா, திரளான ஜனங்கள் நெருக்குறாங்க. அவர் எங்க போற இடத்துல ஒரு கூட்டமா இருக்கு.
12 அப்போஸ்தலர்கள் இருக்காங்க. அதுல வந்து 3 பேர்த்த தான் தேவன் எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போவார். பேதுரு, யாக்கோபு, யோவான், இவங்க 3 பேர்த்த மாத்திரம் தான் தேவன் எல்லா இடத்துலயுமே கூட்டிட்டு போவார். சரியா? அப்ப பார்க்கும் பொழுது தன்னுடைய தகப்பனையும் கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு அடுத்த வசனம் படிங்க சிஸ்டர். அவர் மரித்து போனார் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். என்ன பண்றாங்க? ஏசப்பா சொல்றாரு, அவ மறிக்கல, நல்லாதான் இருக்கா அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்றாங்க? அங்க அழுதுட்டுவங்கள்ட்ட பார்த்து என்ன சொல்றாரு ஆண்டவர்? சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க? அவரை பார்த்து சிரிக்கலாம். நம்மளையும் பார்த்து நிறைய பேர் சிரிக்கலாம், நம்மளையும் பார்த்து நிறைய பேர் நகைக்கலாம், சிரிக்கலாம், கிண்டல் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் என்றைக்குமே மாறாது. தேவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அது நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதுக்காக தேவன் எல்லா காரியத்திலையும் நம்மள என்ன பண்ணுவாரு? மேலையும் கீழையும் கொண்டு போயிட்டே இருப்பாரு. நம்மளுடைய லைஃப் அப்படியே ஸ்ட்ரீம் லைன்டா இருக்காது, ஒரே லைனா இருக்காது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கையில என்னுடைய மகள் என்ன எப்படி விசுவாசிக்கிறான்னு சொல்லி அவர் வந்து டெஸ்ட் பண்ணுவார். சரியா? அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஏசப்பாவை பார்த்து சிரிக்கும் பொழுது அவருக்கு எவ்வளவு ஒரு அவமானமா இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. ஒரு அவமானம் இல்லையா? எல்லாரும் உண்மையாலும் இல்லையா? அவர் ஆக்சுவலா வந்து ஒரு ஆலய தலைவனா இருக்கிறாரு, வேலைக்காரர்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு மருத்துவர் வந்து பார்த்துருப்பாங்க, ஒரு டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு என்ன சொல்லியிருப்பாரு? உங்க குழந்தை செத்துருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இவரு போய் என்ன சொல்றாரு? அதுக்கு ஆப்போசிட்டா பேசுறாரு. என்ன பண்றாரு? நம்மளால எப்பொழுதுமே ஆப்போசிட்டா தான் பேசுவாரு. இருக்குன்னு சொன்னா இல்லைன்னு சொல்லுவாரு, இல்லைன்னு சொன்னா இருக்குன்னு சொல்றாரு. அப்படிதான் நம்ம தேவன். யாராவது செத்து போயிட்டாங்கன்னா உயிரோட எழுப்பி கூட்டிட்டு வந்து முன்னாடி நிறுத்திடுவாரு. பாரு உயிரோடு இருக்கா. லாசரஸை என்ன பண்ணாரு? எழுப்பி கூட்டிட்டு வந்தார் இல்லையா? லாசரஸ் காரியம் பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கும். அவர் லாசரஸை மாத்திரம் தான் பேர் சொல்லி வெளியில கூப்பிடுவார். ஏன்னு சொல்லுங்க? இல்ல உள்ள நிறைய பழைய அடக்கம் பண்ணது எல்லாம் லாசரஸே வெளியே வா அப்படின்னு சொல்லி, நான் டாபிக் வேறக்குள்ள போல, நான் அதுக்கு ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேன். ஏசப்பா கூப்பிட்டு இருந்தா அங்க செத்துருந்தவங்க எல்லாருமே என் சொல்லிட்டு வந்திருப்பாங்க இல்லையா? அதனாலதான் அவரு பேரை சொல்லி கூப்பிட்டதே லாசரஸ். அதனாலதான் லாசரஸ் மட்டும் எஞ்சி வெளியில வந்தார். அவர் பேர் சொல்லி கூப்பிட்டு இருந்தா அன்னைக்கு செத்த அத்தனை பேரும், கல்லறையில இருந்த அத்தனை பேரும் எஞ்சி வெளியில வந்திருப்பாங்க, எல்லாரும் வந்திருப்பாங்க. வசனத்தை படிக்கும் பொழுது ஜாக்கிரதையா படிக்கணும். சும்மா அப்படி எடுத்து அப்படி படிச்சுட்டு போக கூடாது. வசனத்தை ஒவ்வொரு வசனத்தையும் ஜாக்கிரதையா படிக்கணும். அதான் தேவன் சொல்றாரு, லாசருவே வெளியே வா அப்படின்னார். லாசரஸ் மட்டும் வெளியில வந்தார் இல்லையா? என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இல்ல, சும்மா படிச்சுட்டு போயிரும். சரி, அடுத்த வசனத்தை படிங்க. எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்றார். என்ன பண்ணாரு ஏசப்பா? எல்லாத்தையும் சிரிச்சவங்க எல்லாம், என்ன பார்த்து சிரிச்சவங்களா நீங்க எல்லாம் வெளியில போங்க. இப்ப அந்த மகளை பார்த்து என்ன சொல்றாரு? மகளே, சிறு பெண்ணே எழுந்திருன்னு சொல்றாரு. அடுத்த வசனம் படிங்க. அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். என்ன சொன்னாரு ஏசப்பா? என்ன ஒரு தகப்பனுடைய இருதயம் பாருங்களேன். அவள் மறிச்சிட்டா, அவள் வியாதியா இருந்தனால எதுவும் சாப்பிட்டு இருக்க மாட்டா, பசியில இருந்திருப்பா. அவளுக்கு ஜீவன் திருப்பி ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அவரையும் பார்த்து என்ன சொல்றாரு? அவளுக்கு சாப்பாடை கொடுங்கன்னு. அதான் நம்மளுடைய தேவன். எப்படிப்பட்ட அன்புள்ள தேவன் பாத்தீங்களா? உண்மை இல்லையா? நீங்க நினைச்சு பாருங்க. அவ வியாதி படிக்கல இருக்கும் பொழுது அவங்களால சாப்பிட்டு இருக்க முடியாது. அவருக்கு தெரியும் அந்த சின்ன பிள்ளைக்கு பசியா இருக்கும், ஜீவன் வந்ததுக்கு அப்புறமேட்டு பசியா இருக்கும். அதனாலதான் அவரை கூப்பிட்டு சொல்றாரு, ஆகாரத்தை கொடுங்க, சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொடுங்கன்னு. நம்ம கர்த்தர் மேல் விசுவாசமா இருந்தா மரித்தவர்களை கூட தேவன் என்ன பண்ணுவாரு? எழுப்புவார். 12 வருஷமாய் பாடுகள்ல இருந்தாலும் தேவன் என்ன பண்ணுவாரு? விசுவாசமா இருந்தா அதையும் மாத்தி போட வல்லவராய். இந்த ஒரு சின்ன சாப்டர் தான், ஒரு 16 வசனம் தான். 41 இருந்து படிக்கும் பொழுது 16 வசனங்களோ 17 வசனமோ தான் இருக்கு. அதை நீங்க பார்க்கும் பொழுது தேவன் செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் ஏராளம். இதை நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பேசலாம் அந்த டாபிக்கை. விசுவாசத்தை குறித்து பேசலாம், அவிசுவாசத்தை குறித்து பேசலாம், மரிச்ச மகளை குறித்து பேசலாம்.
அவரை பார்த்து நகைத்தவர்களை குறித்து பேசலாம். நிறைய டாபிக் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கறது ரெண்டு பேர்த்த மாத்திரம்தான். அந்த ஸ்திரீயையும் அந்த மகள் யவீருவின் மகள் ஆலய தலைவனை நம்ம பார்க்கிறோம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையிலும் அதே மாதிரிதான் பெரிய பாடுகள் வரும், மரணங்கள் ஏற்படும். அந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில வந்தாலும் நம்ம யாரை சார்ந்து கொள்ள வேணும்னா ஏசப்பாவை பிடிச்சுக்கணும். சரியா? ஏசப்பாவுடைய அட்லீஸ்ட் அந்த தொங்கலையாச்சும் நம்ம பிடிச்சோம்னா நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை கண்டிப்பா தேவை. நம்மளுடைய வாழ்க்கையில என்ன தேவை? விடுதலை கண்டிப்பா தேவை. அப்படிப்பட்ட விடுதலைகள் வந்தாதான் நம்ம அடுத்த கட்ட லெவலுக்கு நம்ம போக முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு நெக்ஸ்ட் லெவல் கர்த்தருக்காக ஏதாச்சும் செய்யணும்னு நம்ம போனோம்னா நமக்கு என்ன ஆகாது? செய்ய முடியாது. சலீமுக்கு போன வாரம் அது ஒண்ணு. எனக்கு நேத்து நைட்டு ஒரு பெரிய காரியம் நடந்துச்சு. நான் மத்தியானம் சலீம்கிட்ட பேசிட்டு இருந்தேன். தேவன் பார்த்தீங்கன்னா அவரை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு தான் பிசாசு என்ன பண்றான்? பிரச்சனைகளை கொண்டு வருவோம். சிஸ்டர் சொன்னது போல அவங்க அவ்வளோ வைராக்கியமா இருந்தாங்க. பக்தி உள்ளவர்களை கர்த்தருக்கென்று அவரு தேர்ந்தெடுத்திருக்கிறார் இல்லையா? சவுலை பவுலாய் மாத்தக்கூடிய தேவனா இருக்கிறார். இன்னைக்கு சிஸ்டர் இங்க வந்திருக்காங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். நான் ஏன்னா டெய்லி அவங்களுக்காக நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கோம், பிரதருக்காகவும் நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கோம். ஆனா தேவன் அவர்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த விசுவாசத்தை அவர்களுடைய இருதயத்துல பெற்றுக்கொள்ளும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள் எல்லாம் மாறி எப்பொழுதுமே தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும், தேவனை பற்றி கொள்ள வேண்டும், தேவனோடு நெருங்கி வாழ வேண்டும். நாம் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் அதிகமாக வேண்டும், என்னைக்குமே குறைவாக கூடாது. நம்ம இந்த டாபிக் எல்லாம் நம்ம ஏன் பேசுறோம்னா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம இன்னும் வளர்றதுக்காக தான் நம்ம பேசுறோம். ஆசீர்வாதத்தை குறிச்சிட்டு நான் பேசி போயிடலாம், 2 நிமிஷம் தான் ஆகும். ஆனா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு எந்த ஒரு பலனையும் கொடுக்காது. ஆனா இது விசுவாசம் கர்த்தர் மேல் உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறீங்கன்னு சொல்லி வெளிப்படையாய் காட்டி கொடுக்கும். நேற்று நான் ஜெபிக்க நைட் 2 மணிக்கு ஒரு பெரிய ஒரு கனவா இல்லை அது ஒரு தரிசனமா என்னன்னு எனக்கு தெரியாது. ஒரு கருப்பு உருவம், கருப்பு குதிரை ஆவியை போல அட்டாக் பண்ண வந்துச்சு. நைட்டு ஒரு 1:30 மணிக்கு பயங்கரமான நாயிங்க சத்தம். அந்த ஊர்ல இருக்க அத்தனை நாயும் கத்துது. நான் கண்ணை திறந்து பார்க்குறேன், அப்படி ஒரு சத்தம். என்னால முடியல, ஆண்டவரே எந்திரிச்சு உட்காந்து ஜெபம் பண்றேன். ஜெபிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ஆவியில் அப்படியே ஜெபம் பண்ணிட்டே படுத்துட்டு இருக்கிறேன். அந்த நேரம் பார்த்தா திடீர்னு மைத்திரி ரெஸ்ட் ரூம்க்கு எந்திரிக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் ஜெபிச்சுட்டு படுத்துட்டு இருக்கேன், பாப்பாவை கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். மைத்திரி எந்திரிச்சோன்னா நான் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது கேட்டேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, நான் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன். நாங்கள் ஜெபம் பண்ணோம் அந்த நாயோட சத்தம் அப்படியே குறைஞ்சு போச்சு. நான் என்னுடைய குன்னூர்ல இருக்க குடும்பத்துக்காக நான் ஜெபிச்சேன், மைசூர்ல இருக்க குடும்பத்துக்காக நான் ஜெபித்தேன், சலீமுக்காக நான் ஜெபிச்சேன். இங்க வர்ற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு நான் படுக்கும் பொழுது கரெக்டாக 2 மணி. நான் டைம் பார்த்துட்டு தண்ணி குடிச்சிட்டு நான் படுத்தேன், தூங்கிட்டேன். காலையில் எந்திரிச்சோன்னா முதல்ல எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நைட்டு தூங்குனீங்களான்னு கேட்டேன். அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம், நான் நைட்டெல்லாம் தூங்கலை பார்த்து. நான் சொல்லவே இல்லை, எந்த விஷயத்தையுமே நான் சொல்ல. ஆனால் அவங்க என்கிட்ட சொன்னது 2 மணிக்கு மேலே நான் தூங்கினேன் அப்படின்னா. அந்த 2 மணிக்கு தான் நான் ஜெபத்தை முடிக்கிறேன். அந்த 2 மணிக்கு மேலே தான் எங்கள் அம்மாவும் தூங்கியிருக்கிறாங்க. அப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் கிடக்குது. தேவன் நம்மளை குறித்து ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். தேவன் நம்மளுடைய ஊழியத்தை குறித்து ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். இங்க வருகிற ஒவ்வொருவரை குறிச்சும் தேவன் ஒரு சித்தம் வச்சிருக்கிறார், ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கும் பொழுது உங்களையும் என்னையும் எடுத்து பயன்படுத்துவார். சத்ருவானுடைய கரம் எப்போ வரும்னா, நீங்க தேவனை சார்ந்து போகும் பொழுது, தேவனோடு நெருங்கி போகும் பொழுது, தேவனை அண்டிக் கொள்ளும் பொழுது சத்ருவானுடைய கரம் உங்க மேல பலமாய் இறங்கி வரும். எப்படி வரும்? பலமாய் இறங்கி வரும். இதை நான் ஏன் சொல்றேன்னா, கர்த்தர் மேல் விசுவாசமாக இருந்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, நேற்று நைட்டு ஜெபிக்கும் பொழுது அதுக்கப்புறம் அந்த நாய்ங்க கத்தவே இல்லை. தூங்கும் பொழுது குட்டி குட்டி பாம்புங்க கனவுல, வீடு ஃபுல்லா பாம்பு பார்க்குறேன். கட்டி ஜெபிக்கிறோம், விடுதலை கிடைக்குது. அப்போ என்ன ஏன் சொல்றேன்னா, விசுவாசம்.
எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நான் ஏசப்பா கிட்ட ஜெபிச்சா எனக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால நான் ஜெபிக்கிறேன். அந்த உருவம், வந்த உருவம் நம்ம வீட்டு பக்கம் வராதபடிக்கு அப்படியே போயிருச்சு. அந்த கத்திட்டு இருந்த நாய்ங்க கூட வாய் அடைக்கப்பட்டது. 2 மணிக்கு மேல குன்னூர்ல தூங்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது விசுவாசம், தேவன் மேல விசுவாசம். ஆண்டவரே, என்ன நம்ம ஆவிக்குரிய யுத்தம் நம்ம பார்க்குறோம், மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். ஆண்டவரே, அது என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி பயன்படுத்தணும் தேவன் கற்றுக் கொடுக்கிறார். நீ மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கிறது ரொம்ப ஈஸி. மற்றவங்கள்ட்ட நீ என்ன பண்ணலாம், சொல்லிடலாம், சிஸ்டர் நீங்க எப்படி இருங்க, பிரதர் நீங்க எப்படி இருங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதை பயன்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும், நம்ம கரெக்டான ட்ராக்ல இருக்கணும் மட்டும் நல்லா தெரியும். ஏன்னு சொல்லுங்க, பிசாசு எப்பொழுதுமே நம்மளதான் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கு. நம்ம கரெக்டான ட்ராக்ல போனோம்னா தான் நமக்கு போராட்டங்கள் வரும், நிந்தனைகள் வரும், வியாதி வரும், பிரச்சனைகள் எல்லாமே வரும். ஆனா நம்மளும் அந்த ஜெப ஆலய தலைவனை போல விசுவாசமாய் இருக்க வேண்டும். வீட்டுல மரணமும் வந்தாலும் சரி, தன்னுடைய தகப்பனையும் தான் கூட்டிட்டு போறாரு. எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. பிள்ளை செத்து போயிடுச்சு, அவங்க அப்பாவையும் சேர்த்து கூட்டிட்டு போய் அங்க நிறுத்துறாரு இல்லையா? அவரையும் கூட்டிட்டு போனாருன்னு சொல்லுங்க. அவர் ஏசப்பா மேல வச்சிருந்த விசுவாசத்தை அவர் கண்கூட பார்க்க வேண்டும் என்று என்ன பண்றாரு, எல்லாத்தையும் வெளியில அனுப்பிச்சு விட்டுட்டு ஏசப்பா அவரை கூட்டிட்டு போய் நிக்க வச்சு அந்த குழந்தைய எழுந்து. நம்ம தேவன் என்ன பண்ணுவார் தெரியுமா? நமக்கு சுகத்தையும் கொடுத்து சாப்பாட்டும் போட்டு சமாதானத்தையும் கொடுக்கக்கூடிய தேவன். எப்படிப்பட்ட தேவன் பாருங்களேன். அந்த குழந்தை பசியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. சாப்பாடு கொடுங்க அப்படின்னு. அதான் நம்மளுடைய ஏசப்பா. இந்த அன்பு நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. உங்க தாய், தகப்பன், மனைவி, பிள்ளைகள் யார்கிட்டையும் நீங்க பார்க்க முடியாது, அவர்கிட்ட மாத்திரம்தான் பார்க்க முடியும். உங்களுக்கு பசிக்கும்னு அவருக்கு தெரியும், சாப்பாடு கொடுங்கன்னு சொல்றாரு. நீங்க மரணத்துல இருக்கிறீங்க, கவலைப்படாத நான் இருக்கிறேன்றாரு. உன்னுடைய விசுவாசம் உன்னை காத்துக்கொள்ளும். அந்த ஸ்திரீக்கு ஒரு பக்கம் விடுதலை இருக்கு, அந்த ஸ்திரீக்கும் சமாதானத்தோட அமுச்சு விட்டாரு. இங்க எவரையும் என்ன பண்றாரு, விசுவாசமா தன்னுடைய மகளை தேவன் திருப்பி கொடுத்துட்டாரு. காரணம் என்னன்னு சொல்லுங்க, விசுவாசம். நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ஒரு விசுவாசம் தேவை. நமக்கு என்னது, ஒரு விசுவாசம் நமக்கு தேவை. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை நம்ம மேல இருக்கணும்னா நம்மளுடைய விசுவாசம் அதிகமாய் இருக்கணும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே இயேசப்பா, உண்மையில் நாங்கள் வைத்திருக்கிற விசுவாசம் அதிகமாக இருக்கட்டும். இயேசப்பா, நாங்கள் 2 பேர்த்த பார்த்தோம். அந்த 2 பேரும் கர்த்தர் மேல் வைத்திருந்த விசுவாசத்தை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர். அதே போல நாங்களும் உங்க மேல விசுவாசத்தை வைக்க எங்களுக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. எங்க வீட்டுல ஒரு மரணம் நேரிட்டாலும் பரவாயில்ல ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுங்க. அந்த மரித்த பிள்ளை மறுபடியும் ஜீவனோடு வர வைக்க வல்லவராயிருக்கிறீர் ஆண்டவர். இங்க அநேக தேவைகளோடு நாங்க வந்திருக்கோம் ஏசப்பா. எதற்காக வந்தோம்? உங்க மேல ஒரு விசுவாசம் இருக்கிறதுக்காக நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவர். இன்னைக்கு யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக வந்தார்கள், அவர்களுடைய இருதயத்தையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரை செம்மையாய் மாற்றி அவருடைய விசுவாசத்தை நீர் ரட்சித்து ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை நீர் கொடுப்பீராக ஆண்டவரே. ஏசப்பா, நீர் எங்களோடு கூட இந்த பெரிய காரியங்களை செய்வீராக. நம்முடைய வல்லமை இந்த குடும்பத்தின் மேல் இருக்கட்டும் கர்த்தாவே. இந்த வீட்டிற்கு மேல செயல்படுகிற ஆண்டவரே அந்தகார வல்லமையின் சக்திகளையும் கர்த்தாவே, வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளையும் கர்த்தாவே, விக்கிரக ஆவிகளையும் கர்த்தாவே நாங்கள் கட்டி வைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. எங்களுக்கு விரோதமாக, எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக, எங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுந்து வராதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால நீர் எங்களை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, இங்க வந்திருக்க ஒவ்வொருவருடைய உச்சந்தலை முதல் உள்ள கால் வரை கர்த்தாவே கர்த்தருடைய பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆவியானவருடைய ஆளுகை அவர்கள் மேல் இருக்கட்டும் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம் அவர்கள் மேல் இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. தேவைப்பட்ட எல்லா நன்மைகளினால பிள்ளைகளை நீர் நிறைவாக அனுப்பி வைக்குமாறு செபிக்கிறோம் கர்த்தாவே.
நீர் பாதுகாத்து கொள்ளும் வழி நடத்துகிறார். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென்.